இப்படி பிளாக் ஸ்பாட்டை கண்டறிஞ்சு விபத்துக்கள் எங்கு அதிகமாக ஏற்படுகின்றதோ அந்த பகுதி கண்டறிந்து அந்த விபத்தை தவிர்ப்பதற்குண்டான நடவடிக்கையெல்லாம் அதிமுக அரசு எடுக்கப்பட்டது என்பதையும் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறோம். அதே மாதிரி கல்லூரி கேட்டாங்க. கல்லூரி நிறைய கல்லூரி திறந்தது அதிமுக ஆட்சியில் தான். நீங்க சட்டக்கல்லூரி ஆகட்டும், மருத்துவக் கல்லூரி ஆகட்டும் திறக்கலாம். ஆனா மெரிட்ல தான் நாங்க சேர முடியும். மெரிட்ல சேர முடியாது. எங்க பகுதியில் கூட சட்டக்கல்லூரி திறந்தாங்க. நான் கேட்டேன் எவ்வளவு பேர் படிக்கிறாங்க. 6 பேர் தாங்க நம்ம மாவட்டத்தில் படிக்கிறாங்க. ஆக அது சட்டக்கல்லூரி தேவை. 6 சட்டக்கல்லூரியை நாங்கள் திறந்திருக்கிறோம். அதிமுக ஆட்சியில் நான் வந்த பிறகு 6, அம்மா இருக்கும்போது 1, 10 ஆண்டுல 7 சட்டக்கல்லூரியை திறந்து தமிழகத்தில் ஒரு பெரிய வரலாற்றை படைச்சிருக்கிறோம். ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி, அம்மா இருக்கும்போது 6, 17 மருத்துவக் கல்லூரி 10 ஆண்டுல திறந்திருக்கிறோம். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்திருக்கிறோம். இது திமுக ஆட்சியில் ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவம் கூட வரல. மாவட்டத்தை பிரிக்கணும்னு சொன்னீங்க, 6 மாவட்டத்தை பிரிச்சு கொடுத்துருக்கிறோம். ஒரு மாவட்டத்தை பிரிக்கணும்னா 400 கோடி செலவாகும். சாதாரண அத்துல கட்டமைப்பு வேணும், அதிகாரி நியமிக்கணும், தொடர் செலவு, இவ்வளவு நாங்கள் செய்யணும். இந்த ஆட்சியில் என்ன செய்கிறாங்கன்னே தெரியல. கடன் தான் நிறைய வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வருவாய் அதிகமாயிட்டது. இங்கெல்லாம் வணிகர்கள் வந்திருக்கிறாங்க. இதை சொல்லி ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை சொல்றேன். 2020-21 அதிமுக ஆட்சியில் வந்த வருவாயை விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1,36,000 கோடி கூடுதலா வருவாய். இவ்வளவு வருவாய் திட்டங்கள் எதுவுமே இல்லை. நாங்க இவ்வளவு கல்லூரி திறந்திருக்கிறோம், இவ்வளவு பாலங்களை கட்டி கொடுத்திருக்கிறோம், அதோட நிறைய விவசாயிகளுக்கு நிவாரணங்களை கொடுத்திருக்கிறோம், புதிய சாலைகள் அதிகமாக கொடுத்திருக்கிறோம், பாலங்கள் கட்டி கொடுத்திருக்கிறோம். எதையுமே செய்யல. அதோட 4,38,000 கோடி இன்ற வரை கடன். இந்த ஆண்டு 1 லட்சம் கோடி கடன் வாங்குதா திட்டமிட்டு இருக்கிறாங்க. 5,38,000 கோடி 5 வருஷத்துல. இதற்கு முந்தி 73 ஆண்டு காலம் பல கட்சிகள் ஆண்ட போது கூட 2021 வரைக்கும் 5,18,000 கோடி. அதுல கொரோனா காலம் உங்களுக்கு தெரியும். கொரோனா காலத்துல அரசாங்கத்துக்கு வரி வருவாயே கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, கடையும் திறக்கல, கடை திறக்கல, தொழிற்சாலைகள் இயங்கல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.